சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரொம்பவே சத்தான ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை சட்னி பல விதமாக செய்யலாம். அதில் இது ஒரு விதம். பச்சை நிலக்கடலையை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருக விடாதீங்க. பருப்பு நல்லா செவந்து வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இதோட தோல் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தோல் நீங்கினா போதும், ஃபுல்லாக நீங்கணுங்கிற அவசியம் கிடையாது. கூடவே நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு மிளகாய், கருவேப்பிலை இதையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு கூட தேவையான அளவு உப்பு, நம்ம வறுத்து வச்சிருக்கிற சுத்தம் பண்ண நிலக்கடலை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. சாதம் டிஃபன் ரெண்டுக்குமே ஏற்ற சூப்பரான சட்னி. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.